إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அருளால் ரமலானுடைய மாதத்தை அடைந்து ரமலானுடைய மாதத்துடைய ஆரம்ப பகுதியில் அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய அசருடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுதவர்களாக அவனுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை அறிந்து கொள்ளுகின்ற ஆவலோடு இந்த இடத்தில் நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய எண்ணங்களை உறுதி கொண்டு நம்முடைய செயல்களை இஹ்லாஸ் உள்ளதாக ஆக்கி நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய இந்த உரைக்கு ஈமானும் இறையச்சமும் என்கின்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, ஈமான், இறையச்சம், தக்வா என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு அம்சங்களும் ரமலானிலே நாங்கள் பிடித்திருக்கக்கூடிய நோன்போடு மிக நெருக்கமான தொடர்பு கொண்ட இரண்டு விடயங்கள். இந்த இரண்டு அம்சங்களையும் சரியாக புரிந்து கொண்டு ரமலானிலே நம்முடைய நோன்பை நாங்கள் சரிவர நிறைவேற்றுவோமாக இருந்தால் நாங்கள் இந்த ரமலானிலே எந்த மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த மாதத்துக்குள்ளே நுழைந்திருக்கின்றோமோ அந்த மாற்றத்தை அடைந்து கொள்வதுடைய நம்முடைய முயற்சியை நாங்கள் சரியாக செய்வதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதனால் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ரமலானுடைய மாதம் என்றாலே இந்த மாதத்துக்கு மிக முக்கியமான இபாதத் நோன்பு என்கின்ற இபாதத் தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலானுடைய நோன்பு, அதாவது கடமையான நோன்பு, ஹிஜ்ரி வருடத்தின் 2வது வருடத்திலே கடமையாக்கப்படுகின்றது. நோன்பை அல்லாஹு தஆலா கடமையாக்குகின்றார். அதுவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்தார்கள். ஆனால் கடமையான நோன்பாக அல்லாஹு தஆலா எந்த ஒரு நோன்பையும் வைத்திருக்கவில்லை. ஆஷுராவுடைய நோன்பை கொஞ்சம் கடமை போன்று பிடிப்பார்கள், மற்றவர்களையும் ஊக்குவிப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பாகத்தான் சொல்லி தந்தார்கள். அதற்கு முன்னுள்ள காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு நோற்றார்கள், ஆனால் சுன்னத்தான நோன்புகளை தான் நோற்றார்கள். நோன்பு என்கிறது ஒரு இபாதத்தாக இருந்தது, ஆனால் கடமையான இபாதத்தாக இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் தான் அல்லாஹு தஆலா நோன்பு என்கின்ற இபாதத்தை ரமலானை தெரிவு செய்து அல்லாஹு தஆலா கடமையாக்குகின்றார். கடமையாக்கி இதன் பின்னால் நீங்கள் நோன்பை முழுமையாக நோட்க வேண்டும். எப்படி என்றால், அல்லாஹுடைய தூதர் தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றி கொண்டிருந்த அவர்களை மேராஜுடைய பயணத்துக்கு அல்லாஹ் தஆலா எடுத்து 5 நேர தொழுகையை கடமையாக்கி பூமிக்கு அனுப்பினானே, அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் 5 நேர தொழுகையை கடமையாக தொழுதார்கள்.
அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நோன்பு என்கின்ற இபாதத் இருந்தது. அதை கடமையாக்குகின்ற வேலையை அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்திலே, அதிலும் ஹிஜ்ரி ஆண்டு 2 தான் அல்லாஹு தஆலா செய்தான். அது வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருடங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் நபியாகத்தான் இருந்தார்கள். நபியாக இருந்தார்கள். ஆனால் கடமையான நோன்பு என்கின்ற ஒரு நிலைமையோ, ரமலானுடைய மாதத்துக்கு ஒரு சிறப்பு கூட அது வரைக்கும் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்னாலும் ரமலானை சந்தித்தார்கள், ரமலானை கடந்து வந்தார்கள். ஆனால் வரலாற்றில் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய மாதத்தை சிறப்புப்படுத்தினார்கள் மக்காவில் இருக்கின்ற காலத்தில் என்கின்ற செய்திகளை நம்மால் காண முடியாமல் இருக்கின்றது. எனவே ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதம் கூட அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நமக்கு இந்த விசேஷமாக வந்து போவது போன்று இல்லாமல் சாதாரணமாக ஏனைய மாதங்கள் வந்து போவது போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலும் வந்து போயிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரமலானை அல்லாஹு தஆலா எந்த சந்தர்ப்பத்திலே சிறப்பாக்குகின்றான் என்றால், அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம், அல்லதி உன்சில ஃபிஹில் குர்ஆன், இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், ஹுதல் லின்னாஸ், இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கின்றது. வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இது நேர்வழியை தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வேதமாகவும், வல் ஃபுர்கான், இதுதான் சரி இதுதான் பிழை என்பதை தெளிவாக மனிதர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு வேதமாகவும் இருக்கின்றது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர, எனவே இந்த மாதத்தை யாரெல்லாம் அடைந்து கொள்கின்றோ ஃபல்யசுமு, நீங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற அந்த கட்டளை வரும் வரையில் ரமலான் சாதாரண ஒரு மாதம் தான். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே கூட ரமலானுக்கு எந்த சிறப்பும் இருக்கவில்லை. இந்த கட்டளை எப்பொழுது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததோ, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு நோன்பை நான் கடமையாக்கி இருக்கின்றேன், கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்கள் முன் சென்றோருக்கு கடமையாக்கியது போன்று உங்களுக்கு நான் கடமையாக்கி இருக்கின்றேன், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறலாம் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கி, அந்த கடமையாக்கப்பட்ட நோன்பை ஐவேளை தொழுகையை எந்தெந்த நேரத்திலே தொழ வேண்டும் என்ற அந்த நேரத்தை செலக்ட் பண்ணி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தார்களா இல்லையா? அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் 5 நேர தொழுகையை தான் கொண்டு வந்தார்கள். 50 நேர தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி அந்த 50 5 குறைந்து 5 வக்து தொழுகைக்கு வந்தது என்ற வரலாறு நமக்கு தெரியும். இந்த 5 நேர தொழுகை இருக்கின்றதே, இந்த 5 நேர தொழுகையை எடுத்துக்கொண்டு வந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன நேரத்திலே தான் அந்த 5 நேரத்தையும் என்று ஃபிக்ஸ் பண்ணினார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த நேரத்திலே தான் நாங்கள் எல்லோரும் தொழுது கொண்டு இருக்கின்றோம். ஒரு கன்வீனியன்ட்டுக்காக வேண்டி கொஞ்சம் நேரத்தோட எல்லாத்தையும் தொழுது முடிச்சிருவோம், இன்றைக்கு 5 தொழுதால் போதும் தான் என்று நாங்கள் தொழுவது கிடையாது. நேரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஃபிக்ஸ் பண்ணி தந்தார்கள். அல்லாஹ்வும் சொல்லுகின்றான், இந்த தொழுகை என்பது கிதாபன் மக்கூத்தா, இது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக, தெளிவாக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒரு கடமையாக அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கின்றான். எனவே நீங்கள் கட்டாயம் அந்த நேரத்திலே தான் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தொழுகையை நேரம் குறித்தானா இல்லையா? இது போன்று நோன்பை அல்லாஹ் கடமையாக்குகின்றான். நோன்பை கடமையாக்கி விட்டு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பை ஒரு மாத காலத்துக்கு பிடிப்பதற்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா செய்வதற்காக வேண்டி ஒரு மாதத்தை இப்பொழுது செலக்ட் பண்ண வேண்டும். 12 மாதங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் செலக்ட் பண்ணுகின்றான் ஷஹ்ரு ரமலான், ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதம். ஏன் அதை செலக்ட் பண்ணினானா? அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இதில் தான் குர்ஆன் இறங்கியது என்பதனால் அல்லாஹ் தஆலா அந்த மாதத்தை செலக்ட் பண்ணுகின்றான். ஒரு மாதத்தை செலக்ட் பண்ணி ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர, இந்த மாதத்தை யாரெல்லாம் அடைந்து கொள்கின்றீர்களோ ஃபல்யசும்குல், நீங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் அதுக்கு ரைட் சரியான மாதம். இந்த மாதத்திலே தான் நீங்கள் எல்லோரும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஒரு மாதத்தை முழுமையாக கடமையான நோன்புக்காக வேண்டி நமக்கு தந்திருக்கின்றார். இந்த மாதத்திலே நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு இருக்கின்றதே, இந்த நோன்பு எந்த வருடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடமையாகியதோ அதற்கு பின்னால் தான் இந்த ரமலானே முஸ்லிம் உம்மத்திடத்திலே சிறப்பு பெற தொடங்கியது. அதற்கு பின்னால் தான் ரமலானுடைய இரவு தொழுகையை பற்றி எல்லாம் பேச்சு ஆரம்பித்தது. அதுக்கு முன்னால் ரமலான் இருந்தது, இரவு தொழுகை இருந்தது. ஆனால் ரமலானிலே இரவு தொழுகை என்கிற நிலைமையெல்லாம் இருக்கவில்லை. ஏனைய காலத்திலே உள்ள இரவு தொழுகை அப்படியே கண்டினியூ ஆகி கொண்டு போனது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில என்றைக்கு ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் செலக்ட் பண்ணி நோன்பை கடமையாக்கினானோ, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நோன்பை அல்லாஹு தஆலா கடமையாக்கினானோ அதற்கு பின்னால் தான் இரவு தொழுகை எல்லாம் ஆரம்பித்தது ஸ்பெஷலாக. அதற்கு பின்னால் தான் லைலத்துல் கத்ரை பற்றிய பேச்சே ஆரம்பிக்கின்றது. அதற்கு பின்னால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலில் முதல் பத்தில், 2வது பத்தில், 3வது பத்தில் என்றெல்லாம் இஹ்திகாஃப் இருப்பதற்கு ஒரு வருடம் ஆரம்பித்து விட்டார்கள். அந்த இஹ்திகாஃபை அடுத்தடுத்த வருடங்களிலே கடைசி பத்திலே முழுமையாக தொடர்ந்து கண்டினியூ பண்ண தொடங்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அந்த கடைசி பத்திலே இஹ்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்கின்ற நிலைமைகள் எல்லாம் ஆரம்பித்தது இந்த ரமலானில் நோன்பு கடமையாக்கப்பட்டதன் பின்னர். எனவே இந்த ரமலான்
சிறப்பு பெற்றதே நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த இபாதத்தின் மூலமாகத்தான். இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய இபாதத்தை அல்லாஹ் தஆலா அதை கொண்டுதான் இந்த ரமலானை முழுமையாக சிறப்புப்படுத்தி நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். எனவே இந்த மாதத்துக்கு இருக்கக்கூடிய இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பான இந்த இபாதத்து இருக்கின்றதே, இந்த இபாதத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற நேரத்திலே, நான் நேரத்தோட சொன்ன அந்த குர்ஆன் வசனத்தில் 2வது அத்தியாயத்தின் 183வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது முன் சென்றோருக்கு கடமையாக்கப்பட்டது போன்று, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறலாம் என்பதற்காக வேண்டும். இந்த வசனத்துடைய ஆரம்பம் ஈமான், இந்த வசனத்துடைய முடிவு இறையச்சம். அதுதான் இன்றைய தலைப்பு. ஈமானோடும் இறையச்சத்தோடும் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை இந்த ரமலானுடைய மாதத்தில் எவ்வாறு நாங்கள் செப்பனிட்டுக் கொள்வது என்பதற்கான ஒரு சில தகவல்களை தான் எனக்கு அறிவுரையாகும், உங்களுக்கு அறிவுரையாகும் இன்றைய தினம் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துக்குள்ளே நுழைகின்ற நேரத்தில், அதாவது நோன்புக்குள்ளே நம்மை நுழைவிக்கின்ற நேரத்திலே நம்மை எப்படி அழைக்கின்றான் என்று பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கின்றான், யா அய்யுஹன் நாஸ் என்று அழைத்திருக்கலாம், யா அய்யுஹல் முஸ்லிமீன் என்று அல்லாஹ் தஆலா முஸ்லிம்கள் என்று நம்மை அழைத்திருக்கலாம், யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று சொல்லி ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் தஆலா நம்மை விழித்து சொல்லுகின்றான். எனவே ஈமான் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் அடுத்த அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்ல போகின்றார். என்ன செய்தி? நோன்பு கடமையாக்கப்பட்ட செய்தி. அந்த நோன்பின் மூலமாக அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? நோன்பை நாங்கள் சரியாக பிடிப்போமாக இருந்தால், சரியான முறையில் நோன்பை நாங்கள் கடப்போமாக இருந்தால், லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உள்ளவர்களாக நாங்கள் மாறலாம். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு என்கின்ற இபாதத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்ற நேரத்தில், அந்த நோன்பின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த இறையச்சம், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மை, அப்படி என்றால் என்னென்று நான் பிறகு சொல்லுகின்றேன். அந்த பயப்படக்கூடிய தன்மை, அந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய பண்பு, அந்த எண்ணங்கள் நம்மிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த நோன்புடைய காலத்தில், இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு என்கின்ற இபாதத்துக்குள்ளே நுழைகின்ற நேரத்தில் மூமின்களாக இருக்க வேண்டும், ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஈமான் நம்மிடத்திலே இல்லாமல் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அம்சத்தை ஒரு காலத்திலும் நம்மால் அடைந்து கொள்ள முடியாது என்பார்ந்த சகோதரர்களே. ஈமான் என்றால் என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய தன்மைகளை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய ருபூவியத்தை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவன்தான் ரப்பு என்கின்ற விடயத்திலே உங்களுடைய ஈமான் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய தூதருடைய போதனை. அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம், ரப்பு என்கின்ற விடயத்திலே தௌஹீதை அவனுடைய விடயத்தில் மட்டும்தான் வைத்திருக்க வேண்டும். அவன்தான் பரிபாலிப்பவன், அவன்தான் நம்முடைய ரப்பு. அடுத்து உலூஹியா, இலாஹியத்துடைய விடயத்தில், வணக்க வழிபாடுகளை தெரிவிக்கின்ற விடயத்தில், யாரை நாங்கள் வணங்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த வணக்கங்களை செலுத்த வேண்டும், செலுத்துவது நியாயம். வேற யாரையும் இந்த உலகத்தில் நாங்கள் வணங்குவது நியாயம் கிடையாது. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் என்று லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஷிர்க் என்பது நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலேயே மிக மகத்தான ஒரு அநியாயம். அதை விட ஒரு அநியாயத்தை இந்த உலகத்தில் நாங்கள் செய்ய போவது கிடையாது. அல்லாஹ்வுக்கு இணையாக அல்லாஹ்வை வணக்கம் செலுத்துவதுடைய விடயத்திலே யாரையும் நாங்கள் இந்த உலகத்திலே கொண்டு வந்து விடக்கூடாது. அவ்வாறு நாங்கள் கொண்டு வருவது பெரிய ஒரு அநியாயம். அல்லாஹ் தஆலா அந்த விடயத்திலே எந்த அளவுக்கு தகுதி பெற்றவன் நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டக்கூடியவன், அல்லாஹ் மிக விசாலமான ஆட்சிக்கு சொந்தக்காரன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மக்களை எப்படியெல்லாம் பரிபாலிக்கின்றான், எவ்வாறு இந்த ஆட்சியை நிகழ்த்துகின்றான் என்பது சம்பந்தமான ஒரு ஈமான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அவற்றை யார் ஒருவர் மனனமிட்டுக் கொள்கின்றாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றது, அழகான பெயர்கள் இருக்கின்றது. அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அழகான பெயர்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அந்த ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு தன்மையை கொண்டு அல்லாஹ் தஆலா சூட்டி இருக்கின்றான். அந்த பெயர்களை சிஃபத்துகள் இருக்கின்றது. அந்த சிஃபத்துகளை நாங்கள் கட்டாயம் புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ள வேண்டிய விதத்திலே நாங்கள் ஈமான் கொள்ளுகின்ற ஒரு தன்மை நம்மிடத்திலே இருந்தால்
நாங்கள் தேடி படிக்கின்ற ஒரு நிலைமை நம்மிடத்தில் இருந்தால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே. தொடர்ந்து ஈமான் கொள்ளுங்கள், ஈமான் கொண்டவர்களை அழைத்து ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே ஈமானை தொடர்ந்து புதுப்பித்து 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 ஒரு முஃமினாக இந்த உலகத்திலே வாழுவதற்கு முயற்சி எடுக்கின்ற மனிதன் இருக்கின்றானே, இந்த மனிதனுடைய விடயத்திலே தான் இறையச்சம் என்பது வேலை செய்யும் என்பார்ந்த சகோதரர்களே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையே கிடையாது, எப்படி அவன் மீது அச்சம் வரும்? அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடைய விடயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வ மலாயிகத்தி, மலக்குமார்களை பற்றி, வ குதுபிஹி, கிதாபுகளை பற்றி, வேதங்களை பற்றி, வ ருசுலிஹி, ரசூல்மார்களை பற்றி, வல் யௌமுல் ஆகிரிஹி, வறுமை நாள் என்று அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் அதை பற்றி, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நல்லது கெட்டது எல்லாமே அவனுடைய ஏற்பாட்டின் பேரில் நடக்கின்றது என்கின்ற அல்லாஹ்வுடைய அந்த ஈமானோடு சம்பந்தப்பட்ட 6 அம்சங்கள். இந்த அம்சங்களில் நமக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லாமல், அதை பற்றி தேடி படிப்பதற்குரிய முயற்சியே இல்லாமல், அது என்ன என்பதற்குரிய வகுப்புகள் நடைபெறுகின்ற நேரத்தில் அதிலே போய் கொஞ்சம் உட்கார்ந்து கொண்டு அதிலிருந்து நாங்கள் அக்கீதாவை படித்துக் கொள்வோம், அடிப்படையான இந்த மார்க்கத்தை படித்துக் கொள்வோம், நம்முடைய ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்வோம் என்கின்ற முயற்சியே இல்லாமல் ரமலானினை நோன்பு பிடித்து நாங்கள் எல்லாம் தக்குவாதாரிகளாக மாறப்போகின்றோம் என்றால் நிச்சயமாக நடக்கப் போவது கிடையாது என்பது அந்த சோதர்களே. என்றால் ஈமான் இல்லாமல் இறையச்சம் நம்மிடத்திலே வராது. ஈமான் என்கின்ற அடிப்படை இருந்தால்தான் நம்மிடத்தில் இறையச்சம் வரும். அல்லாஹுவை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அது தெரிந்திருந்தால்தான் அவனை பற்றி சிந்திக்கின்ற நேரத்தில் நம்முடைய உள்ளத்துக்கு அந்த இறையச்சம் வரும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் என்றால் யாரு தெரியுமா? அல்லதீன துக்கிரல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்படி ஷேக் பண்ணும் அந்த உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தப்பட்டார். ஏனென்றால் அவனுடைய சிந்தனையிலே எந்த நேரமும் அல்லாஹுடைய எண்ணம் இருக்கின்றது, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய படைப்புடைய விசாலத்தன்மையுடைய அந்த எண்ணம் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா எவ்வளவு சிறந்த ஆட்சியாளன், எவ்வளவு பெரிய ஆட்சியாளன், அவன் எப்படி எனக்கு ரப்பாக இருக்கின்றான் என்கின்ற உணர்வு அவனிடத்திலே இருக்கின்றது. ஏனென்றால் அவன் ஈமான் கொண்டிருக்கின்றான். அந்த ஈமான் இல்லாத ஒரு மனிதனிடத்திலே அவனுடைய உள்ளம் ஆட்டம் காணுவதை காண முடியாது என்பார் அந்த சகோதரர்களே. உள்ளத்துக்குள்ளே இறையச்சம் வர வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் இந்த உள்ளத்துடைய விடயத்திலே கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு அம்சம் தான் ஈமான் என்று சொல்லக்கூடிய அம்சம். எனவே ஈமான் கொள்வதற்கு நாங்கள் என்னென்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ அந்த முயற்சிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், மனித உருவத்திலே வந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கின்ற அந்த சபையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், உங்களிடத்திலே சில கேள்விகள் கேட்க வேண்டும், கேளுங்கள். முதலாவது கேள்வி, இஸ்லாம் என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 அம்சங்களை சொன்னார்கள், இதுதான் இஸ்லாம் என்று சொல்லி. நீங்கள் கலீமாவிலே உறுதியாக இருக்க வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்விலே உறுதியாக இருக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ரமலான் மாதம் வந்தால் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், ஹஜ்ஜுடைய மாதம் வந்து விட்டது என்றால் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். இந்த 5 அம்சங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம் என்று சொன்னார்கள். இரண்டாவது கேள்வியை கேட்ட அந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த கேள்விக்கு பதில் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சொன்ன உடனே வந்த நபர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்று வேற சொன்னார். அதை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்கள் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே சரிப்படுத்துகின்ற இந்த மனிதர் யார் என்று. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இரண்டாவது கேள்வி கேட்கப்படுகின்றது, ஈமான் என்றால் என்ன? அந்த கேள்விக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்ன அந்த 6 அம்சங்களையும் சொன்னார்கள். இதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், சரியாக சொன்னீர்கள். மூன்றாவது கேள்வி கேட்கின்றார்கள், இஹ்சான் என்றால் என்ன? இந்த அமைப்பை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டார்கள். இஹ்சான் என்ற கேட்ட கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அல்லாஹுவை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற உணர்வோடு உன் காரியங்களை எல்லாம் செய்வது. இஹ்சான், ஹசன் என்றால் அழகு என்ற அர்த்தம். இஹ்சான் என்றால் அழகான காரியம். நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அழகான காரியம் எது என்றால், நாங்கள் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த உணர்வு இருக்கின்றதே, இந்த உணர்வோடு எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்வது. ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்கின்றோமா, இப்பொழுது அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டில்லை, நாங்கள் அல்லாஹ்வை பார்த்து கொண்டில்லை, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்றோமா, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். பாதையிலே நடந்து போகின்றோமா, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். கழிவறைக்குள்ளே நாங்கள் செல்லுகின்றோமா, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த உணர்வோடு நம்முடைய காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்வோமாக இருந்தால் எல்லா காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் அழகாக மாறிவிடும் என்பார் அந்த சகோதரர். யாரு பார்த்தாலும் அது அழகாகத்தான் இருக்கு.
அப்படி அழகாக நாங்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இஹ்சான் என்று பெயர் வைத்தார்கள். அடுத்து ஒரு கேள்வி மறுமையை பற்றி கேட்டார்கள். இது தலைப்புக்குள்ளே வரவில்லை என்றால் அதெல்லாம் தொடரவில்லை. இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதில் ஒருவன் இஸ்லாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய பேர் முஸ்லிம். ஈமான் என்று எதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அந்த விடயத்தை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டவன், நம்பிக்கை கொண்டவன் முஃமின் என்று அர்த்தம். யார் ஒரு மனிதன் 3வது கேள்வி, அதாவது இஹ்சான் என்றால் என்ன அந்த கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் போன்று தன்னுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் உணர்வோடு செய்கின்றானோ அவனுக்கு பேர் முஹ்சின். இந்த முஹ்சின்ங்கிற வார்த்தை சில நேரத்தில் நம்ம ஆட்களுக்கு பேர் கூட வைப்பாங்க, முஹ்சின் அப்படின்னு சொல்லி. அந்த முஹ்சினை நம்ம மூசினாக்கி வச்சிருக்கிறோம். மூசின் அல்லது முஹ்சின். முஹ்சின் என்றால் அழகான காரியங்களுக்கு சொந்தக்காரன் என்பது போன்ற அர்த்தம் வரும். இந்த முஹ்சின்ங்கிற வார்த்தை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே பயன்படுத்துகிறார். அதிலே ஒரு இடத்தை தலைப்புக்கு தேவை என்பதனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஒரு இடத்தை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வல்-ضர்ரா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் செலவழிப்பார்கள் ஃபிஸ் ஸர்ராயி வல்-ضர்ரா. அவர்கள் நல்லா இருந்தாலும் செலவழிப்பார்கள், கஷ்டத்தில் இருந்தாலும் செலவழிப்பார்கள். அவர்கள் செலவழிப்பதற்கு அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பது காரணமாக இருக்காது, செலவழிக்கணும்ங்கிறது அவருடைய தேவையாக இருக்கு. அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏதாவது கேட்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால், நான் நல்லா இருக்கிறேனா, எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குதா, எனக்கு தேவையான அளவு வச்சு கொண்டிருக்கிறேனா என்பதையெல்லாம் பார்க்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்க மாட்டார்களா. அவர்கள் தேவை என்று வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் நல்லா இருந்தாலும் செலவழிப்பார்கள், நிறைஞ்சு போயிருந்தாலும் செலவழிப்பார்கள், இல்லை என்கின்ற நிலைமை இருந்தாலும் தேவை என்று வருகின்ற நேரத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டு அனுப்ப மாட்டார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல் காலிமீனல் கைல், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கோபம் வரும், அது மனிதனுடைய இயல்பு. அந்த மனிதனுடைய இயல்பாக இருக்கக்கூடிய கோபம் என்பது மனிதனுக்கு எதிரான ஒரு இயல்பு. அதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில் எந்த நலவையும் அவன் கண்டுகொள்ளப் போவது கிடையாது. கோபத்தின் மூலமாக வருகின்ற எல்லாமே எதிர்விளைவுகள் தான். எனவே அந்த கோபம் என்று சொல்லக்கூடிய அம்சம் அவனிடத்தில் வெளிப்படுகின்ற நேரம் அவன் அதை வெண்டு விழுங்கிக் கொள்வான். மனிதர்களை மன்னிக்கக்கூடிய மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அவர்களுக்கு அல்லாஹ் பேர் வைக்கின்றான், இவர்கள் தான் முஹ்சின்கள் என்று சொல்லி. சரிதானே? முஹ்சின்கள் என்றால் யார்? இந்த மாதிரியான காரியங்கள் யாரிடத்திலே வரும்? மனிதர்கள் பார்ப்பதற்காக வேண்டி, அடுத்தவர்கள் கண்டு காண்கிறார்கள் என்பதற்காக வேண்டி என்று இல்லாமல், தான் செய்கின்ற ஒரு காரியத்தை நான் அல்லாஹுவை பார்க்கவில்லை தான், அல்லாஹ்வுக்காகத்தான் இதை செய்கின்றேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது எனக்கு உறுதி, எனவே அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற எண்ணத்தோடு அவன் செய்ய வேண்டும். இது எப்பொழுது அன்பார்ந்த சகோதரர்களே வரும்? யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கின்றதோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தான் வரும். யாருடைய உள்ளத்திலே ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வே வரும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதற்கு முதலாவது அல்லாஹ்வை பற்றி அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய வல்லமைகள் தெரிந்திருக்க வேண்டுமே, அவன் எப்படியான பார்வையாளன் என்பதை நமக்கு தெரிந்திருக்க வேண்டுமே, அல்லாஹ் தஆலா எவ்வளவு நுட்பமாக நம்மை அவதானிக்கின்றான் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, அலம் அகுல்லக்கும் இன்னி அலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருக்கின்ற அம்சங்கள் எனக்கு தெரியும் என்று நான் உங்களிடத்தில் சொல்லவில்லை என்று மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். வஅலம், இன்னும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன், மா துபுதுன வமா குன்தும் தக்துமூன், நீங்கள் உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கின்ற, நீங்கள் வெளிப்படுத்தி வைத்திருக்கின்ற எல்லாவற்றையும் நான் அறிவேன் என்று உங்களிடத்திலே நான் சொல்லவில்லை என்று மலக்குமார்களை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த அந்த சம்பவத்திலே அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அல்லாஹ் தஆலா எல்லாம் அறிந்தவன், எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன், நுட்பமான பார்வை கொண்டவன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற நேரம், மகனே, இந்த உலகத்திலே நீ ஒரு கடுகளவு அல்லது அதை விட சிறிய ஒன்றை கொண்டு போய் கற்பாறைகளுக்கு இடையிலோ வானத்திலோ பூமியிலோ எங்கே கொண்டு போய் நீ மறைத்தாலும் அதை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து உன்னிடத்திலே தருவார். எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான், சகல வல்லமையும் உள்ளவனாக இருக்கின்றான், அவ்வளவுடைய நுட்பத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். ஏனென்றால் அவ்வளவுத்தையும் படைத்தவன் வந்தான் இல்லையா? இந்த உலகத்திலே நம்மை அணுவாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். நம்முடைய உடம்புக்குள்ளே எத்தனை அணுக்கள் இருக்கின்றதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு அணுவையும் அவனுக்கு நன்றாக தெரியும். என்றால் அதை படைத்தவன் அந்த ரப்புல் ஆலமீன் தான். அவனுடைய பார்வை மிக நுணுக்கமானவன், லத்தீஃபாக இருக்கின்றான். அவன் மிக நுட்பமான பார்வை கொண்டவனாக இருக்கின்றான். அவன் ஹபீராக இருக்கின்றான். அவன் மிக நெருக்கமாக நம்மோடு இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லக்கூடிய நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய அந்த அம்சங்கள் இருக்கின்றது. அதையெல்லாம் நம்மிடத்திலே வராமல் எப்படி சகோதரர்களே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அவனை பார்க்கவில்லை என்றாலும் என்ற கதையெல்லாம் வரும்.
அந்த கதை வர வேண்டுமே, அது வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கின்ற நேரம் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராய் வல் ضர்ராய்னு பயன்படுத்துகிறார். ஆரம்பிக்கணும் அல்லதீன. அரபியிலே அதிலும் குர்ஆனில் நீங்கள் குர்ஆன் நெடுகிலும் போய் பாருங்கள், அல்லது ஓதுகின்ற நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல நிப்பாட்டி பாருங்கள். அல்லதீன என்கின்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தினான் என்றால் அதற்கு பின்னால் ஏதோ சில விஷயங்களை ஸ்பெஷலாக சொல்ல போகின்றான், சில தன்மைகளை சொல்ல போகின்றான். அந்த தன்மைகள் எது குறித்து சொல்ல போகின்றான் என்றால் அந்த அல்லதீனைக்கு முன்னால இருந்தவர்களை பற்றி பின்னால உள்ள தன்மைகளை சொல்ல போகின்றான். உதாரணத்துக்கு தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், எல்லாருக்கும் பாடமான வசனம் தானே. அடுத்த வசனத்தை எப்படி அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான்? அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸ்ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவானதை நம்புவார்கள். வ யுகீமூன ஸ்ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு கொடுத்த ரிஸ்கிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். அந்த அப்படியே அந்த அவ்வளோத்தையும் அல்லாஹ் தஆலா அல்லதீன என்கிற வார்த்தையை சொல்றான். ஏன் சொல்றான்? முன்னால் ஒரு ஆளை பத்தி சொல்லி இருக்கு. யாரை பத்தி? ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அவர்களுடைய தன்மையை தொடரும் போது அந்த அல்லதீன என்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துவார். ஒரு இணைப்பு வார்த்தை மாதிரி வழங்கிக் கொள்ளுங்க. இந்த வசனத்தையும் அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கின்ற நேரம் அதே அல்லதீன என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்படி என்றால் இந்த பின்னாலே சொல்லப்பட போகின்ற இந்த அம்சங்கள் எல்லாம் முன்னாலே சொல்லப்பட்ட யாரையோ பற்றி சொல்லப்படுகின்ற அம்சம். முஹ்சின் என்று அல்லாஹ் பேர் வைத்து விட்டான். ஆனால் அந்த முஹ்சின்களுக்கும் முன்னாலே என்னமோ ஒரு பேர் ஒன்று வைத்திருக்கின்றான். அங்கிருந்து நாங்கள் வந்தால் தான் இந்த முஹ்சினை பற்றி முழுமையாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். தக்வா என்றால் என்ன என்று வழங்குறதுக்காக வேண்டி சொல்லுகின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே. அதுக்கு முன்னாலே உள்ள வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற மக்ஃபிரத் மன்னிப்பின் பக்கமும் ஜன்னத்தின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் வஸாரிஉ, நீங்கள் அவசரமாக விரைந்து வாருங்கள். வேகமாக சுர்ஆன் அல்லாஹ் அழைக்கிறான். அவசரமாக டக்குன்னு வாங்க, சூன் கம் சூன் என்று சொல்லுவோமே, இந்த கம் சூன் என்று சொல்ற மாதிரி அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான், அவசரமாக விரைந்து வாருங்கள். ஏன் தெரியுமா? அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், வானங்கள் பூமிகள் அளவுக்கு விசாலமான சொர்க்கம். அந்த சொர்க்கம் உஇத்தத் லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராய் வல் ضர்ரா, இந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராய் வல் ضர்ரா, அவர்கள் நல்லா இருந்தாலும் செலவழிப்பார்கள், கஷ்டத்தில் இருந்தாலும் செலவழிப்பார்கள். அப்படியே அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கொண்டு போகின்றான். இவர்களுக்கு இன்னொரு பேர் அல்லாஹ் வைக்கின்றான், இவர்கள் தான் முஹ்சின்கள் என்று சொல்லி. எனவே முஹ்சின்கள் தான் அந்த முத்தகீன்களுக்குரிய அடையாளத்துக்குரியவர்கள். முஹ்சின் என்றால் என்ன? இஹ்சான் உள்ளவர்கள். இஹ்சான் உள்ளவர்கள் யார்? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு இருப்பது. இதுதான் தக்வா என்பது. இறை அச்சம் என்பது அன்பார்ந்த சகோதரர்களே, இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். என் காரியங்களுக்குள்ளே அல்லாஹுடைய பார்வை இருக்கின்றது, என் காரியங்களுக்குள்ளே அல்லாஹுடைய தலையீடு இருக்கின்றது. நான் செய்யக்கூடிய இந்த காரியங்களை எனக்கு வழிநடத்தியவன் அவன்தான். நான் செய்யக்கூடிய இந்த காரியங்களை எனக்கு இலகுவாக்கியவன் அவன்தான். நான் செய்யக்கூடிய இந்த காரியங்களை அவன் இலகுவாக்கி தந்திருந்து நான் எப்படி அதை பயன்படுத்துகின்றேன் என்று இப்பொழுது கண்காணித்துக் கொண்டிருப்பவன் அவன்தான். நான் சரியாக செய்துவிட வேண்டுமே, என்னுடைய காரியங்களை நான் அவனுக்காக வேண்டி செய்துவிட வேண்டுமே என்றெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே அந்த நினைப்பு ஏற்படுத்துகின்ற அந்த தன்மை இருக்கின்றதே, இதைத்தான் இறையச்சம் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய தோழர்களும் நமக்கு ஒவ்வொரு கட்டங்களிலும் நமக்கு சொல்லி தந்த பாடம் என்பார்ந்த சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கிருந்தாலும், வீட்டில் இருந்தாலும் பயந்து கொள்ளுங்கள், வீட்டை விட்டு வெளியேறி பாதையில் நடந்து போனாலும் பயந்து கொள்ளுங்கள், பள்ளிவாசலுக்குள்ளே இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வியாபார தளத்திலே இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வெளிநாட்டு பயணம் போய்விட்டீர்களா அங்கும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் எந்த மூலை முடுக்கிலே இருந்தாலும் அல்லாஹ்வை பயப்படுகின்ற விடயத்தில் நீங்கள் ஒரு காலத்திலும் பின்வாங்கிவிடக்கூடாது என்கின்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே அல்லாஹுவை பயப்படுகின்ற இந்த தன்மை இருக்கின்றது, தக்வா என்று சொல்லக்கூடிய விடயம் இருக்கின்றது. இதில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள், மிக கவனமாக இருந்திருக்கின்றார்கள், நம்மையும் கவனமாக இருக்குமாறு சொல்லி தந்திருக்கின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கப்படுகின்றது, தக்வா என்றால் என்ன என்று, இறையச்சம் என்றால் என்ன என்று எனக்கு சொல்லுங்கள் என்று
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கப்படுகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இறையச்சம் என்றால் நீங்கள் ஒரு முட்கள் நிறைந்த பாதையிலே நடந்து போனதுண்டா? ஒரு முட்கள் நிறைந்த பாதையில் நீங்கள் நடந்து போனதுண்டா? ஆம், போனதுண்டு. அந்த நேரத்தில் எப்படி நடந்து போவீர்கள்? ஆடைகளை கொஞ்சம் உயர்த்தி, காலிலே உடுப்பிலே முள்ளுகள் பட்டுடாமல் மிக கவனமாக அந்த இடத்தால் நாங்கள் நகர்ந்து போவோம். அது போன்றது தான் இறையச்சம். இறையச்சம் என்று சொல்வதும் இந்த உலகத்திலே நம்முடைய காலத்தை, நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் கழிக்கின்ற நேரத்தில் எப்படி முட்களுடைய விடயத்திலே அவதானமாக இருந்து கொண்டு கவனமாக நம்முடைய ஸ்டெப்புகளை எடுத்து வைக்கின்றோமோ அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கடந்து வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கவனமாக, மிக சாதுரியமாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளும் விதமாக, ஷைத்தானுடைய தீண்டலிலிருந்து பாதுகாப்பு பெறும் விதமாக நம்முடைய காரியங்களை ஒன்று ஒன்றாக நாங்கள் நகர்த்தி கொண்டு போவது இருக்கின்றதே, இதுதான் இறையச்சம் என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஒவ்வொரு நபித்தோழர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த இறையச்சம் சம்பந்தமாக ஒவ்வொரு விதமாக சொல்லி தந்தார்கள். அதில் ஒரு இடத்துல எழுதியிருந்தேன், அதை மார்க் பண்ணது மாதிரி டிலீட் ஆகிட்டு. சரி, நான் வந்தால் அது சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ இறையச்சம் சம்பந்தமாக சில நபித்தோழர்கள் சொல்கிற நேரம் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹுடைய விடயத்தில் அல்லாஹு தஆலா என்னென்ன விடயங்களை செய்யுமாறு உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை வாழ்க்கையிலே செய்வது, அல்லாஹு தஆலா உங்களுக்கு எதை தந்திருக்கின்றானோ, எதை விட்டு தடுத்திருக்கின்றானோ அதிலிருந்து விலகிக் கொள்வது. நாங்கள் செய்ய சொன்ன காரியங்களை செய்ய வேண்டும், எதை விட்டும் தடுத்திருக்கின்றானோ அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹு தஆலா தந்த அம்சங்களுக்கு நாங்கள் நன்றியாக இந்த உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுக்கு ஒரு காலத்திலும் நன்றி கெட்டவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே மாறிவிடக்கூடாது. எந்த ஒரு காலத்திலும் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூட இறையச்சத்துக்கு விளக்கம் சொன்ன நபித்தோழர்கள் அந்த விளக்கத்தை சொல்லுகின்றார்கள். இவ்வாறு உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இப்படி உங்களுடைய வாழ்க்கை இருந்தால் இறையச்சம் உங்களிடத்திலே வெளிப்படுகின்றது என்பதற்குரிய அடையாளம் என்று சொல்லித் தருகின்றார்கள். அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு இருக்கின்றது, இந்த பண்பு அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பமான ஒரு பண்பு. எப்படி இந்த இறையச்சம் என்பது ஈமான் இல்லாமல் வராதோ, ஈமான் இருக்கின்றவர்களிடத்திலே தான் இறையச்சத்தை நம்மால் காண முடியுமோ, அதுபோன்று இந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய பண்பு மாத்திரம் நம்மிடத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு பின்னால் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த சிறப்புகளோடு நாங்கள் வாழலாம் என்பதற்கு ஒரு சில அடையாளங்களை நான் உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். முதலாவது அம்சம், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பண்பு, அல்லாஹு தஆலா மிக நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு. இந்த உலகத்திலே மனிதர்களை அல்லாஹு தஆலா கண்ணியமாக பார்ப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இறையச்சத்தை சொல்லித் தருகின்றான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹ், உங்களில் அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமானவர்கள் யார் என்றால் அத்காக்கும், உங்களிலே அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுபவர்கள் யாரோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமானவர்கள். அல்லாஹ்விடத்திலே நமக்கு கரீம், அந்த கண்ணியம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை அல்லாஹு தஆலா வைத்திருப்பதை இறையச்சத்தை கொண்டுதான். அல்லாஹுவை நாங்கள் பயப்படுகின்றோம், அல்லாஹுவை பயப்படக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருக்கின்றது என்றால் அல்லாஹு தஆலா நம்மை பார்க்கின்ற பார்வை, நீ ஒரு இறையச்சம் உள்ள ஒரு அடியான், உன்னுடைய விடயத்தில் எனக்கு கண்ணியம் உண்டு என்று. அப்போ அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பண்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு காலத்துக்குள்ளே தான் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். அப்படியான ஒரு காலத்தை தான் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றார். இறையச்சத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நோன்பை நம்மிடத்திலே தந்த அல்லாஹு தஆலா அந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பை 30 நாளுக்கு நமக்கு பயிற்சியாக தருகின்றார். அந்த 30 நாள் பயிற்சியையும் நாங்கள் பெற்று இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த மாதத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பது அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு. அல்லாஹ் நம்முடைய விடயத்தில் நிறைய நலவுகளைத்தான் நாடுகின்றான். ஏனென்றால் இறையச்சம் இந்த உலகத்திலே யாரிடத்திலே இருக்கின்றதோ அவர்களிடத்திலே தான் அல்லாஹு தஆலா இபாதத்துகளை ஏற்றுக்கொள்ளுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பிள்ளைகள் சம்பந்தமாக
வரலாற்றை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். 2வது அத்தியாயத்தின் 197வது வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அந்த சம்பவங்களை சொல்லுகின்ற நேரத்தில் 2 பேருக்கும் அல்லாஹு தஆலா ஒரு குர்பான் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். 2 பேருடைய குர்பானியிலும் ஒருவருடைய குர்பானி அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றார், மற்றவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 2 பேருக்கும் இடையிலே சர்ச்சை ஏற்படுகின்றது. ஒருவர் சொல்லுகின்ற ஏற்றுக்கொள்ளப்படாதவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் கொல்லுவேன் என்று சொல்லி. ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் சொல்லுகின்றார், அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதெல்லாம் இறையச்சம் உள்ளவர்களிடத்திலிருந்து தான். யார் இந்த உலகத்தில் இறையச்சம் உள்ளவர்களாக தங்களுடைய காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களிடத்தில் இருந்துதான் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். இப்ப இபாதத்துகள் என்கின்ற விடயத்தை கூட அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வது இறையச்சம் உள்ளவர்களிடத்திலிருந்து தான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவரிடத்திலிருந்து தான். மனிதர்களை அஞ்சுகின்றவர்களிடத்திலிருந்து அல்ல, மனிதர்களுடைய பார்வைக்காக செய்வரிடத்திலிருந்து அல்ல. அல்லாஹு தஆலா இருக்கின்றான், அவன் தான் எனக்கு கூலி தரக்கூடியவன், அவனிடத்திலே என்னுடைய செயல்கள் எல்லாம் எடுத்து காண்பிக்கப்படுகின்றது, அவன் தான் செயல்களுக்கு கூலி தரக்கூடியவன், எனவே அவனுக்காக வேண்டி செய்கின்றேன் என்ற இந்த இஹ்லாஸ் இருக்கின்றதே, இந்த இஹ்லாஸ் கூட இறையச்சத்துடைய ஒரு வெளிப்பாடு தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இஹ்லாஸ் வர வேண்டும் என்றால் இறையச்சம் இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் இஹ்லாஸ் இஹ்லாஸ் என்று பேசுகின்றோமே, இறையச்சம் இல்லாமல் தக்வா இல்லாமல் ஒரு மனிதனிடத்தில் இஹ்லாஸ் என்பது வராதென்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்வதாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்க வேண்டுமா இல்லையா? அடுத்தவர்களை நான் கணக்கே எடுக்கவில்லை, அடுத்தவருடைய விடயத்தில் எனக்கு எந்த நாட்டமும் கிடையாது, நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் என்று வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்திலே தக்வா என்கின்ற அந்த தன்மை இருக்க வேண்டும். அந்த தக்வா என்கின்ற தன்மை இருந்தால் தான் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்வான். எனவே இறையச்சம் என்பது அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து நம்முடைய காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருக்கின்ற அம்சம். தொழுகின்றோமா இல்லையா? மூமின்களுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற நேரம் சூரா மூமினூன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் அல்லாஹ்வை வணங்குகின்ற நேரத்தில் பயந்தவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, குஷூ உள்ளவர்களாக அவர்கள் வணங்குவார்கள். குஷூ என்றால் அந்த உள்ளத்திலே ஒரு நடுக்கம், அல்லாஹ்வை பற்றி ஒரு பயம், அந்த எண்ணத்தோடு அவர்கள் தொழுவார்கள். அந்த மாதிரியான தொழுகையாளிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்தி சொல்லுகின்றார். அப்படி தொழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு தான் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய பண்பு. அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய பண்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் ஒரு நாள் பேசுகின்ற நேரத்தில் கேட்கின்றார்கள். அதாவது சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், அன் அக்ஸரி மா யுத்கிலுன் நாஸல் ஜன்ன, சொர்க்கத்துக்கு மனிதர்களை அதிகமாக நுழைவிக்கின்ற செயல் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்றார்கள். ஃபகால, சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குலுக், இந்த இரண்டும் தான் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும் என்று தானே ஆசைப்படுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது சொர்க்கத்துக்கு நம்மை கொண்டு போகும் என்று சொல்கின்ற நேரம் 2 அம்சங்களை சொல்லுகின்றார்கள். ஒன்று தக்வல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுதல். 2வது ஹுஸ்னுல் குலுக், நல்ல அழகான அஹ்லாக், அழகான செயல்கள். இந்த செயல்கள் உங்களிடத்தில் இருக்குமாக இருந்தால் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம். இந்த 2ம் தான் மனிதர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அம்சம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இறையச்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு ஒரு முக்கியமான பண்பு, நம்மிடத்திலே டார்கெட்டாக இருக்க வேண்டிய பண்பு. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் முடித்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு போகின்ற நேரத்தில் நம்மிடத்திலே ஒரு தன்மை இருக்கத்தக்கன நான் மரணிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் என்றால் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருக்கத்தக்கன நாங்கள் மரணிக்க வேண்டும் என்கின்ற உணர்வை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை சொல்லுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விடயத்துக்கும், இறையச்சத்துடைய விடயத்தில் 2 விடயத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒன்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, இறைவா எனக்கு நேர்வழியை காட்டு, வத்துகா எனக்கு இறையச்சத்தை தந்துவிடு. இந்த இறையச்சத்தை தந்துவிடுன்னு கேட்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இப்போ நம்ம எல்லாம் இந்த சபையில் உட்கார்ந்துருக்கிறோம், இதில் யாருக்காவது தைரியமாக எழும்பி இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் விட நான் தான் அல்லாஹ்வை கூடுதலாக பயப்படுறேன்னு சொல்லலுமா? நான் அல்லாஹ்வை பயப்படுறேன்னு சொல்லலாம், எனக்கு அல்லாஹ்வுடைய மேல் ஒரு அச்சம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த சபையில் இருக்கிற உங்கள் எல்லாரையும் விட எனக்கு தான் அல்லாஹ்வுடைய மேல் அச்சம் இருக்குன்னு யாராலையாவது சொல்லலுமா? ஒருத்தராலையும் சொல்லல. பொதுவாகவே இந்த சமூகத்தில் அப்படியான ஒரு வார்த்தை யாரும் சொல்வதும் கிடையாது, சொல்லுகின்ற தைரியமும் கிடையாது, சொல்ல முடியாது. ஆனால் இந்த உம்மத்திலே ஒருவரால் மட்டும் அதை சொல்லுகின்ற ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா வைத்திருந்தார். அவரை விட
அதிகமாக பயப்படுகின்ற ஒரு நபர் இருந்தார் என்று யாராலும் சொல்ல முடியாது. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ரசூலுல்லாஹ்வே வாய் திறந்து சொல்லி இருக்கின்றார்கள், உங்களை விட அதிகமாக நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் என்று. நான் அல்லாஹ்வை பயப்படுவேன், உங்களை விட அதிகமாக நான் அல்லாஹ்வை பயப்படுவேன் என்றால், மார்க்கத்திலே சில வரம்பு மீறுகின்ற நேரத்தில், மார்க்கத்திலே இருக்கின்ற வரம்புகளை எல்லாம் தாண்டி ஓவர் தக்வாதாரிகளாக மாறுவதற்கு முயற்சி எடுக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களை விட நான் அல்லாஹ்வை பயப்படுறேன். நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன், நான் தூங்க செய்கிறேன், தொழவும் செய்கின்றேன், நான் நோன்பு பிடிக்கவும் செய்கிறேன், நோன்பை விட்டுவிடவும் செய்கின்றேன், என்னுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள், இல்லைன்னா நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்லன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அதை இறையச்சத்தின் அடையாளமாக சொன்னார். என்னுடைய இறையச்சம் ஆக உயர்வான இறையச்சம், இதை விட அதிகமாக நீங்கள் யாரும் அல்லாஹ்வை அஞ்சப் போவது கிடையாது. அந்த அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தே ஒருவன் வந்து சொன்னானே, அல்லாஹ்வுடைய அதாவது யா முஹம்மத் இதில் நீ அல்லாஹ்வுக்காக எனது நடுநிலையாக நீதமாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும், நீதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், நான் நீதமாக நடக்கவில்லை என்றால் இங்கு யாரப்பா நீதமாக நடப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் தான் இறையச்சத்திலே உயர்ந்தவர்கள். அந்த இறையச்சத்துடைய ஒரு வெளிப்பாடு தான் நீதம் என்பது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு. அப்படி இருப்பவர்கள் மட்டும்தான் நீதியை இந்த உலகத்திலே நிலைநாட்டலாம். அந்த நீதியை நிலைநாட்டுவதற்குரிய நிலைமையாக தன்மையாக இருக்கக்கூடிய அந்த இறையச்சத்தை அல்லாஹ்வுடைய தூதரை விட அதிகமாக அடைந்தது போன்று அந்த மனிதர் வந்து சொல்லிவிட்டு போகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள், இவனிலிருந்து ஒரு சந்ததி உருவாகும், அந்த சந்ததி இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறும், மார்க்கத்தில் இருந்து கொண்டு மார்க்கத்தை விட்டு வெளியேறுவார்கள், அவர்கள் தான் ஹவாரிஜுகள் என்கின்ற செய்தியை பிற்காலத்தில் அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன்பிக்கினிய சகோதரர்களே, இறையச்சத்தில் உயர்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தானே. அவர்களே அல்லாஹ்விடத்திலே கேட்ட துவா என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா, இறைவா எனக்கு இறையச்சத்தை தா. அடிக்கடி கேட்பார்கள், ஒரு தடவை இரண்டு தடவை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் இது உண்டு. அதே மாதிரி அடிக்கடி கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள்ல இன்னொன்று என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, இறைவா உன்னை பயனளிக்காத கல்வியை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வமின் கல்பின் லா யக்ஷ, பயப்படாத உள்ளத்தை விட்டு முன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். எனவே பயப்படாத உள்ளத்தை எனக்கு நீ தந்து விடாது, உன்னை பயப்படுகின்ற உள்ளம் எனக்கு வேண்டும். அச்சத்தை தாண்டும் கேட்டார்கள், அச்சமில்லாத உள்ளத்தை தந்து விடாதே என்றும் கேட்டார்கள். ஆனால் அச்சத்தால் நிறைந்த மனிதர் அவர்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக நமக்கு வார்த்தையால் மாத்திரம் சொல்லிவிட்டு போகாமல் அல்லாஹ்விடத்தில் அதை கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். அந்த நடைமுறை நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே நம்மிடத்திலும் அந்த பழக்கம் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் இறையச்சத்தை என்னுடைய வாழ்க்கையிலே தந்து விடு, யா அல்லாஹ் இந்த இறையச்சம் இல்லாத உள்ளத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு, என்னுடைய உள்ளம் இறையச்சம் உள்ள உள்ளமாக என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே இறையச்சத்துக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பது இறையச்சம் சம்பந்தமாக அடுத்து நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயம். நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதற்கான ஒரு துஆ கேட்கின்ற விடயத்திலே கொஞ்சம் அதுக்கு ஒரு முன்னுரிமை நாங்கள் கொடுக்க வேண்டும் இறையச்சத்துக்காக. என்றால் அதுதான் டெஸ்டினேஷன், அதுதான் நம்முடைய கடைசி. இதை நாங்கள் அடைந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அதை கடைசி வரைக்கும் நமக்கு தௌஃபீக் செய்வானாக இருந்தால் நாங்கள் நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டு போகலாம், மறுமையிலும் நிம்மதியாக வாழக்கூடிய நிலைமை இருக்கும். என்ற சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற நேரம் கூட உஇத்தத் லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கென்று ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சொர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே சொர்க்கத்துக்கு நாங்கள் போக வேண்டும் என்றால் நம்மிடத்திலே தக்வா என்பது இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது அச்சம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அடுத்து முக்கியமான ஒரு விடயம், இந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மை இருக்கின்றதே, இதனுடைய பயன்கள் என்ன? இது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இறையச்சத்தால் நாங்கள் எதை அடைந்து கொள்வோம் என்பது அடுத்து நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு அம்சம். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இந்த வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அவனிடத்தில் இறையச்சம் மாத்திரம் இருந்து விட்டது என்று சொல்லி சொன்னால் அவனால் மிக நிம்மதியாக வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழலாம். குழப்பங்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் அவனோடு சேர்த்து அவனிடத்தில் நிம்மதியும் இருக்கும். மிக சந்தோஷமாக மிக நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு தேவையானது எது என்று கேட்டால் இறையச்சம் என்பதுதான் பதில். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும் சகோதரர்களே. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலே நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் என்னென்றால், எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியாகிறது, அப்படித்தானே? எப்படி இந்த குழப்பத்திலிருந்து வெளியாகிறது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி நம்முடைய வாழ்க்கையில ஏற்படாதா என்கின்ற எதிர்பார்ப்பு. அல்லாஹ் தஆலா அவ்வாறு நாங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியாவதற்காக ஒரு வழியை நமக்கு சொல்லித் தருகின்ற நேரத்தில் சொல்லுகின்றான், வமை யத்தகில்லாஹ், யார்
அல்லாஹுவை பயந்து கொள்கின்றார்களோ யஜ்அல் லஹு மக்ரஜா, அவர்களுக்கு நாங்கள் வெளியேறக்கூடிய வழிகளை எல்லாம் காண்பிப்போம். அவர்களுடைய அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை எல்லாம் நாங்கள் காண்பிப்போம் என்று அல்லாஹு தஆலா ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கின்றார், ஒரு கேரண்டியை கொடுக்கின்றார். கட்டாயம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலைதான், என்னை நீங்கள் பயப்படுங்கள். என்னுடைய அச்சம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் வெளியேறக்கூடிய வழிகளை நான் காட்டுவேன். உதாரணத்துக்கு வியாபாரத்தில் நமக்கு பிரச்சனை, அந்த வியாபாரத்தில் நமக்கு பிரச்சனை வருகின்ற நேரத்தில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னு சொல்லுங்க. இந்த பிரச்சனை வராமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, சரி பிரச்சனை வந்தது தான் வந்துட்டு, இது கொஞ்சம் லேசாகி நான் நன்றாக இருக்குமே, இதை சோல்வ் பண்ணுறதுக்கு யாரையாவது உதவி நமக்கு கிடைக்குமாண்டா நல்லா இருக்குமே, அல்லது இதை சோல்வ் பண்ணுறதுக்குரிய சரியான டெக்னிக் சரியான அறிவு நமக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே, இதிலிருந்து வெளியேறுவதற்கு என்ன வழி என்று தவித்து கொண்டிருக்கிறோமே. அல்லாஹு தஆலா வெளியேறுவதற்குரிய வழியை நான் காட்டுவேன் என்று பிளைண்டாக சொல்லாமல், வெறுமினே சொல்லாமல், அந்த வெளியேறுவதற்கான வழிகளை எப்படியெல்லாம் காட்டுவேன் என்பதையும் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றார். அதிலே முதலாவது அம்சம் தக்வா இருந்தால், இறையச்சம் இருந்தால் வெளியேறுவதற்கான வழிகளை எப்படியெல்லாம் நான் காட்டுவேன் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். முதலாவது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹுவை பயப்படுகின்றார்களோ யஜ்அல் லஹு மின் அம்ரி யுஸ்ரா, அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை நான் இலகுவாக்கி கொடுப்பேன். பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை அல்லாஹ் லேசாக்கி விட்டுருவான். அது லேசாகினது நமக்கு நல்லா விளங்கும், அது லேசாக்கினதுனாலே அதிலிருந்து நாங்கள் வெளியேறினோம். சில வேளைகளிலே வியாபாரத்தில் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு நமக்கு, அல்லது குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு, அந்த பிரச்சனை நம்மிடத்தில் வந்திருக்கு. அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கு என்ன வழி என்று நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ் அந்த காரியத்தை பிடிச்சி லேசாக்கி விட்டுருவேன். சில வேளைகளில் நம் நாவிலிருந்து வந்த ஒரு வார்த்தை நம்முடைய மனைவியுடைய உள்ளத்தை தாக்கி அல்லது அவை இழக வைத்து சில வேளைகளில் அந்த பிரச்சனையில இருந்து நம்மை விடுவிக்க செய்துவிடும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அந்த காரியத்தை உங்களுக்கு நான் லேசாக்கி தருவேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், என்னை நீங்கள் பயப்பட வேண்டும். வியாபாரத்தில் பிரச்சனையா, இதை இந்த கல்லுகளை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு எப்படி விற்கிறது தெரியாமல் தடமாறுறோமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், உங்களுடைய காரியத்தை நான் லேசாக்கி தருவேன், என்னை நீங்கள் பயப்படுங்கள். நான் லேசாக்கித்தார், அதை விற்பனை செய்யக்கூடிய வழிகளை லேசாக்கித்தார். ஏனென்றால் சில விடயங்களை சகோதரர்களை நம்மால் செய்ய முடியும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கின்ற அம்சங்களை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. சொல்வார்களே, யூ கேன் பை எ ஹவுஸ் பட் நாட் த ஹோம் என்று சொல்வார்கள். உங்களுக்கு ஒரு வீட்டை வாங்கலாம், ஆனால் இல்லத்தை வாங்க முடியாது. இல்லம் என்பது அது அமைதி நிறைந்தது. அந்த அமைதி நிறைந்த அந்த வீடு, அதுக்கு தான் இல்லம் என்ற பேர். அந்த இல்லம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நமக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு நமக்கு இருக்க வேண்டும். யூ கேன் பை எ பெட், ஒரு பெட்டே உங்களுக்கு வாங்கலாம், பட் நாட் த ஸ்லீப்னு சொல்லுவார்கள். உங்களால் என்னத்தை வாங்கலாது? தூக்கத்தை வாங்கல. காசு கொடுத்து தூக்கத்தை வாங்கிடுமா? தூக்கம் ஒரு கிலோ எங்கே வாங்கலாம்னு சொல்லுங்க. தூக்கத்தை பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு இடம் சொல்லுங்க. கட்டில் வாங்கலாம், சொகுசான மெத்தை வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். நிறைய பேர் வீட்டில் வந்து நல்ல பெரிய கட்டில் இருக்குது, நல்ல பெரிய மெத்தை இருக்குது. ஸ்ப்ரிங் மெட்ரஸ்லேயே ஆக லேட்டஸ்டான ஆக அது லக்ஸரியான ஹையனான ஒரு மெட்ரஸே நம்முடைய வீட்டில் இருக்கலாம். ஆனால் அதில் படுத்தாலும் நமக்கு அந்த தூக்கம் வரணுமே சகோதரர்களே, இல்லையா? அதை நம்ம காசு கொடுத்து வாங்கல. நம்ம இடத்துல இருக்கின்ற பொருளாதாரத்தால் பிசிக்கலாக சடத்தை வாங்கலாம், அந்த சடத்துக்குள்ளே இருக்கின்ற நலவை வாங்க முடியாது. அந்த நலவு அல்லாஹ்வுடைய பரக்கத்து, அவனிடத்திலிருந்து வர வேண்டும். அது போன்றது தான் கல்லை வாங்கலாம், விற்கிறதுக்கு வியாபாரியை வாங்கலுமா? அது அல்லாஹ் தான் அனுப்பி வைக்க வேண்டும். அந்த களத்தை அல்லாஹ் தான் ஏற்பாடு செய்து தர வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தான் தர வேண்டும். நாங்கள் பேசுகின்ற அந்த வார்த்தையிலே அந்த மார்க்கெட்டிங்கை அல்லாஹ் தான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அது அடுத்தவருடைய உள்ளத்தை வெல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹ் தான் மாற்ற வேண்டும். அதன் மூலமாக அந்த பொருளை விற்கின்ற நிலைமை அல்லாஹ் தான் ஏற்படுத்த வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. நாங்கள் நிறைய பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு வழி தேடுகின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், என்னை நீங்கள் பயப்படுங்கள், நான் வழிகாட்டுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இல்லாத பிரச்சனையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு பிரச்சனையா? அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் நிம்மதியாகவும் பயமில்லாமலும் முகம் கொடுத்தார்கள். எதை கொண்டு? அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றின அச்சம் இருந்தது, அல்லாஹ்வை பற்றின எண்ணம் இருந்தது. எனவே அவர்கள் பயமில்லாமல் அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணினார்கள். அந்த தன்மை அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அதெல்லாம் நமக்கு முன்மாதிரி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தைரியமாக சொன்னார்கள், ஜகாத்துடைய விடயத்தில் நான் மட்டும் ஒரு பக்கம், நீங்கள் எல்லோரும் அங்கால் நின்று கொண்டு என்னோட யுத்தத்துக்கு தயாரானாலும் உங்களோடு நான் யுத்தம் செய்வதற்கு தயார், தனியாக யுத்தம் செய்வேன், ஜக்காத்து கொடுக்கத்தான் வேண்டும் என்று சொன்னார்கள். நான் தனியாகவாவது யுத்தம் செய்து உங்களை நான் வெல்லுவேன், நாங்கள் ஜக்காத்து கொடுக்கத்தான். தைரியமான பேச்சன் அந்த சகோதரர்களே. ஆளை பார்த்தால்
தைரியமான முகம் அல்ல, தோற்றம் அல்ல. அல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை பார்க்கின்ற நேரத்தில் வருகின்றது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மெலிஞ்ச ஒரு மனிதர், இடுப்புல சாரன் நிற்காது, அது வழி போற அளவுக்கு இருந்த ஒரு மனிதர். சாதாரணமாக நடந்து போன ஒரு மெல்லிய ஒரு குச்சி ஒன்று நடந்து போற மாதிரி இருக்கு. அவர்கள் எல்லாம் இவ்வளவு தைரியமாக பேசுவதாக இருந்தால் அல்லாஹ் என்னோட இருக்கின்றான் என்கிற நம்பிக்கை தான் என்பது சகோதரர்களே. எனவே அல்லாஹு தஆலா வேலையை இலகுவாக்கி தருவான், காரியத்தை இலகுவாக்கி தருவான். அல்லாஹ்வை நாங்கள் பயந்தால் இது முதலாவது அல்லாஹு தஆலா நமக்கு வெளியேறுகின்ற வழியை காட்டுகின்ற விதம். இரண்டாவது, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தின் 282வது வசனத்திலே, அந்த வசனம் ஒரு நீண்ட வசனம், முழு பக்கமுமே அந்த வசனம் தான் இருக்கு. அந்த வசனத்தை முடிக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அறிவூட்டுவான், உங்களுக்கு கற்றுத்தருவான். நமக்கு இந்த பிரச்சனைகளை சந்திக்கின்ற நேரத்தில் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியேறுவதற்கு அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான விடயம் அறிவு. இதுல இருந்து எப்படி வெளியில வருது? நிறைய சந்தர்ப்பங்களை நான் கண்டிருக்கிறேன். லேட்டஸ்டாக சில கம்பெனிகள் கட்டுமையாக ஸ்டக் ஆகி போயிருந்தது. கிட்டத்தில் கூட ஒரு கம்பெனி கட்டும் ஸ்டக் ஆகி போயிருந்தது. இந்த ஸ்டக் ஆகி போயிருந்த அந்த கம்பெனியை எப்படி ரிலீஸ் பண்றாங்கிறது அவங்களுக்கு விளங்குதில்லை. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு கன்சல்டேஷன் சர்வீஸ் ஒன்று எடுக்கிறாங்க. அவர்களிடத்திலிருந்து சில ஐடியாக்கள் எடுக்கிறாங்க. ஒருவரை கொண்டு வந்து அந்த இடத்துல நியமித்து அந்த இடத்துல அவர் அந்த இருக்கின்ற பிரச்சனையை ரீசால்வ் பண்றதுக்கான ஒரு காலத்தை கொடுத்து அவர் ரீசால்வ் பண்ணுவதற்கு விடுகின்றார்கள். அவர்கள் வருகின்றார், அது சம்பந்தமான நாலேஜ் அவருக்கு இருக்கிறதுனால அந்த வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சு பிரித்து எல்லாத்தையும் இது பண்ணி அந்த பிரச்சனைகளை விடுவித்து கொடுக்கின்றார். இன்றைக்கு சக்சஸ்ஃபுல்லாக போகக்கூடிய ஒரு கம்பெனியாக அந்த கம்பெனி மாறுகின்றது. ஒரு இடத்திலே ஒரு பிரச்சனை இருந்தால் அதில் இருந்து வெளியேறுவதற்கு ஒருவனுக்கு அறிவு இருக்க வேண்டும் என்பது அந்த சோதரர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், என்னை பயப்படுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன், உங்களுக்கு நான் படிப்பித்து தருகின்றேன். நீங்கள் செய்ய வேண்டியது என் மீது பயம், அச்சம் கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வை உங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தினால் சரி, காரியங்களை லேசாக்கி அல்லாஹ் வெளியேறுவதற்கான வழிகளை தருவார். நம்முடைய அறிவை அல்லாஹு தஆலா விசாலமாக்கி அதை இலகுவாக கையாளுகின்ற அளவுக்கு புத்தியை ரப்புல் ஆலமீன் தந்து அதிலிருந்து வெளியேறுவதற்குரிய வழியை காட்டுவான். இன்னும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். எந்த பிரச்சனைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தக்குவா இருந்தால் இதைவிட ஒரு வார்த்தை நமக்கு தேவையும் கிடையாது. அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற கேரண்டி, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், என்னை நீங்கள் பயப்படுங்கள், உங்களோடு நான் இருக்கின்றேன். இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹு தஆலா இருக்கின்றான் என்கின்ற வசனத்தை போன்று அல்லாஹ், அதாவது அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹு தஆலா யாரெல்லாம் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களோடு இருக்கின்றான் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றார். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டார்கள். ஹிஜ்ரத் செய்கின்ற நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களோடு ஒரு குகையிலே மாட்டிக்கொண்டார்கள். அந்த இடத்துக்கு மேலால் அந்த, அதாவது எதிரிகளுடைய படையிலிருந்து ஒருவன் வந்து நின்று விட்டான் குதிரையோடு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரை, குனிந்தால் தெரிந்து விடுவோம், அவன் குனிந்தால் போதும், நாங்கள் இருக்கிறது அவனுக்கு விளங்கிரும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறது? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகஃப், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, பயப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கின்றான். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கின்றான். அல்லாஹ் இருக்கக்குள்ள நமக்கு என்ன பிரச்சனை? அல்லாஹ் எங்களோடு இருக்கின்றான். அந்த அல்லாஹ் எங்களோடு இருக்கின்றான் என்கின்ற அந்த உணர்வு இருக்கின்றதே சகோதரர்களே, அந்த உணர்வு நம்மை இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பயமில்லாமல் ஃபேஸ் பண்ண வைக்கும். எந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியிலே வரலாம். எனவே தக்வா என்று சொல்லக்கூடிய இந்த அம்சம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய செயல்பாடுகளில் இருக்கின்ற குளறுபடிகள், பிரச்சனைகள், நாங்கள் சந்திக்கக்கூடிய குழப்பங்களிலிருந்து நம்மை வெளியேற்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பண்பு, சொர்க்கத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பண்பு, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை நேசம் கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பண்பு என்று மிக முக்கியமான ஒரு பண்பை அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் நோன்பு நோக்கின்றோம். இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் எந்த நேரத்திலும் பார்க்கின்றான் என்கின்ற உணர்வை நோன்புடைய தன்மையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்து விட்டான் இல்லையா? இப்போ கூட நமக்கு என்ன, நம்ம புறம் பேசுவதற்கு உட்கார்ந்தால் கூட புறம் பேச மாட்டேங்க, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானப்பா, நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிறோம்னு ஒரு ஆன்மீக ரீதியாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை அல்லாஹ் தஆலா செஞ்சு வச்சிருக்கிறானா இல்லையா? அந்த மாற்றத்தை நாங்கள் உணர்கின்றோமா இல்லையா? அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிற அந்த உணர்வை சாப்பாட்டை தடை செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு.
எனவே அந்த உணர்வை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும். இந்த தக்குவாவை அடைந்து கொள்வதற்கு நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை முடித்துவிட்டு ஷவ்வாலுக்குள்ளே நுழைகின்ற நேரத்தில் நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தினோம் என்கின்ற உணர்வோடு நாங்கள் இந்த மாதத்துக்குள்ளே நுழைய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.